கிரேக்கத்தில் இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சி முறை அங்கு உருவானதும் முறைப்படியான மொழியும் உருவானது அங்குதான். அங்குள்ள தலைவன் கொஞ்சம் விவரமான பெரியவர்களை அழைத்து, நாம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் முறையான வார்த்தைகள் வடிவை பிடியுங்கள் என்று சைகையால் கூற, அதை முழு நேர பணியாக எடுத்துக்கொண்டு ஒரு பெரும் கூட்டமே அதற்காக வேலை செய்து கொண்டிருந்தது. இப்போது வானில் பூமியை நிர்வகிக்கும் கூட்டம் கிரேக்கத்தை நோட்டமிட, கிரேக்கத்தில் கூட்டம் கூட்டமாக ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த கிரேக்க வம்சத்தினர் குறைந்தது 20,000 பேராவது பாறைகளை உருட்டுவதும், அதை கொண்டு உரலை மூலம் ஒரு 10,000 பேர் பெரிய பெரிய நாற்கயிறுகளால் கட்டி ஏ ஏ அப்பா என்று ஐலசா என்று ராகத்தோடு குரல் எழுப்பிக் கொண்டு பாறாங்கல்லை தூக்கி கோட்டை கட்டுவதுமாக இருந்தார்கள். அவர்களை எல்லாம் கொடுமையான வாளோடும் சவுக்கோடும் சுமார் ஒரு 2,500 வீரர்கள் அடித்து நொறுக்கி ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். வீரர்களும் முழு மூச்சாக பெரிய ஒரு அரண்மனையை உருவாக்கிவிட்டு தெருக்களையும் வீடுகளையும் நிர்மாணிக்க, இதில் மொழி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வயதான ஒரு கிழவன் பெயர் மோசோ. இந்த மோசோவிற்கு உறுதுணையாக பேச்சுக்களை எழுதி கொண்டிருந்தவர் ஹீப்ரு என்ற ஒரு மாபெரும் ஞானி. மோசோவும் ஹீப்ருவும் எப்படி எப்படி எழுதியோ வடிவமைத்தும் கூட அவர்களுக்கு சில பேச்சுக்களை எப்படி எழுத்தில் கொண்டு வருவது என்ற ஐயப்பாட்டுடன் காடுகள் நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசியது கூட ஒரு 20 வார்த்தைகளை வைத்து பேசியதுதான். அந்த 20 வார்த்தைகள் கூட இருவர் தவிர வேறு யாராலும் பேச முடியாமல் இருந்தது. இப்போது வானிலிருந்து பார்த்த பொறுப்பாளர்கள் பூமிகளில் கிரேக்கம் மட்டும் மிக குறுகிய காலங்களில் விருட்சமாய் வளர்ந்து ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் பாரதம் போன்ற பழமுதிர் சோலை, சைனா போன்ற பெரும் தேசங்கள் இன்னும் ஒரு தலைவனின் கீழ் அவர்கள் ஒன்று கூடவில்லை. சைனாவில் உடை விஷயத்திலும், பாரதத்தில் கோட்டை கட்டுவதிலும், ஆப்பிரிக்காவில் மிருகங்களை பழக்கி வைப்பதிலும், மீன் பிடித்ததிலும் ஞானமும் ஏற்பட்டிருந்தது. இன்னும் கண்டங்களை பிரிக்கவில்லை. பொதுவாக ஒரு பூமியின் கண்டங்களை பிரிக்க வேண்டும். அதில் பெரிய கண்டமாக ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். இந்த சட்டத்திட்டம் அந்த பெரிய ஒன்றுதான் கிரேக்கம் என்ற லெமூரியா. அந்த லெமூரியா தான் படுபயங்கர வளர்ச்சியும் காணும், படுபயங்கர வீழ்ச்சியும் காணும். இதோ அந்த பொறுப்பால் இறங்க போகும் உண்மையான கிரேக்கம் என்ற அந்த லெமூரியா அந்த பொறுப்பாளன் மோசோவிற்கும் ஹீப்ருவிற்கும் கற்றுக் கொடுக்க தயாரானான். அவன் கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தை அம்மா. இங்கு ஒரு விஷயத்தை இப்போது நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பூமியில் இறங்கிய முதல் மொழி தமிழ்தான். அந்த பொறுப்பாளன் வானொலியில் கற்ற தூய தமிழ், புனித தமிழ், புண்ணிய தமிழ். இன்று நாம் பேசும் ஏ அம்மா, எலே அம்மா, மச்சான், மூமு, இதுவெல்லாம் உண்மையான தமிழ் கிடையாது. நிறைய வார்த்தைகள் வான் வார்த்தைகளே கிடையாது, சத்தியமாக கிடையாது. அவன் கற்றுக் கொடுத்த தமிழ் இன்றும் ரோமன் நகரில் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பேசும் தமிழாக, குறுகிய தமிழாக அது குன்றி போய் இன்றும் அங்கு பேசப்பட்டு வருகிறது. அதே போல்தான் இன்றைய ஆங்கிலம், ஹிந்தி போன்ற ஆயிரக்கணக்கான மொழிகளும் கற்றுக் கொடுத்தான். கோடான கோடி யுகங்கள் மாற்றத்தில் இன்றைய பூமிகளில் அது மருவி நிற்கும் பெயர்களும் வேறு. அங்கங்கு உள்ளவன் அந்தந்த நாவளப்பிற்கேற்ப மொழிகளை மாற்றி தாய்மொழியாம் தமிழை வெவ்வேறு வடிவங்கள் கொடுத்து, வெவ்வேறு உருவங்கள் கொடுத்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டான்.